ஹே ஹாய் காய்ஸ்! பர்மிங்ஹாம் டே 3. ஸோ நாங்க பர்மிங்ஹாம் மெயினா வந்தது இந்த அக்கேஷனுக்காக தான். என்னோட 2வது பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். இந்தியாவுக்கு போலான்னு பிளான் இருந்துச்சு. பட் முடியல. ஸோ அதனால இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ பர்மிங்ஹாம் கோயில் வந்து ரொம்ப பெருசு. நாங்க ஆல்ரெடி கோயிலுக்கு வந்து 2019ல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். திருப்பி இப்போ வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொம்ப சேஞ்ச் இருந்துச்சு அப்போயும் இப்போவும். இதான் வந்து அந்த மொட்டையெல்லாம் அடிச்சாச்சு. நான் அதெல்லாம் காட்ட விரும்பல. ஸோ மொட்டை அடிச்சதுக்கப்புறம் கோயில் என்ட்ரன்ஸ் இதுதான். அங்க பார்த்தீங்கன்னா, உள்ளலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு அலோவ் பண்ணல. ஸோ எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு டைம் இல்ல. அங்க ஒன்னொன்னா நான் வந்து வெளியிலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால கார்லேருந்தே உங்களுக்கு எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்துச்சு. கார்லேயே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் சுத்த வேண்டியதா இருக்கு. இத நான் வீடியோ எடுக்கணும்னா அந்த ஒரு நாள் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோயில் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப குளிரா இருந்துச்சு. செப்பல்ல அந்த ஷூ போடாம நடக்க முடியல சுத்தமா. ஸோ எப்படியோ ட்ரை பண்ணி நடந்து நல்லபடியா இந்த அக்கேஷன், இந்த செரிமனிய நல்லபடியா முடிச்சுட்டு நாங்க ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வித் லவ் பத்து. பாய்.